ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த இயர் வந்து எண்ட் ஆக போகுது, நியூ இயர் வரப்போகுது. அதனால நம்ம ரெசல்யூஷன் எடுத்தாகணும். எப்படி நம்ம எடுக்கிறத ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனால் இந்த டைம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கும். நீங்களும் ரெசல்யூஷன் எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாக ரெசல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெரிய விஷயம். நான்லாம் பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ணல, அதனால நெக்ஸ்ட் இயர் ஏதாவது அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த ரெசல்யூஷன்லாம் நான் எடுக்க போகிறேன். அதை கரெக்டாக ஃபாலோவும் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அது எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் என்னன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை. நியூ இயர் வந்தாலே நிறையா பேர் எடுக்கிற ரெசல்யூஷன் வந்து ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள். விடாமல் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, பாதியிலே விட்டுறாம. அது ஒன்று தான் நான் எடுத்திருக்க இன்னொரு ரெசல்யூஷன் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸாக வந்து ரெடி பண்ணணும். நான் என்னையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நம்ம அதுலலாம் அந்த காம்படிஷனில் நம்மளும் ஒரு ஆள் அப்படின்றத காமிக்கணும்னா நம்ம அந்தளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும். அந்தளவுக்கு சேனலும் க்ரோ ஆகணும். சும்மா சேனல் ஓப்பன் பண்ணோம், என்னைக்காவது வீடியோ போட்டோம் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படின்னு ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். அடுத்த ரெசல்யூஷன் என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரணும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு மைனஸே. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண பழகணும் ஃபஸ்ட்டு. அதனாலேயே நான் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஃபுல்லாகவே வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளில வர பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளில வந்தால் தான் நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். கண்டிப்பாக அதுக்காகவே வெளில வந்து தான் ஆகணும். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாது. நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆன் ஆக முடியும். உங்களால் உங்கள் பாஸ்ட்டையும் நினச்சிக்கிட்டு இருக்காமல், உங்கள் பாஸ்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மறந்துட்டு அடுத்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் ஆனால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து உங்களால் லீட் பண்ணி போக முடியும். அடுத்த ரெசல்யூஷன் வந்து என்னென்னா, லேர்ன் எ நியூ ஸ்கில். அதாவது ஒரு புது ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்கிறணும். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறனால நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. அதனால் நானுமே அதான் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்களுமே ஏதாவது ஸ்கில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல விஷயம் கற்றுக்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நீங்கள் ஏன் ரெசல்யூஷன் எடுக்கணுன்றதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2025 எடுத்துக்கோங்க, 2024 எடுத்துக்கோங்க. 2024 நீங்கள் எப்படி இருந்தீங்க, 2025 இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் எப்படி இருந்துச்சு என்னன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணலை அப்படின்ட்டு. நம்ம வந்து டார்கெட் எதுவுமே வைக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கோல் வச்சு நம்ம அதுக்காண்டி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம லைஃப்பில். அதனால் வந்து பாஸ்ட்டை வந்து யாருமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். இந்த இயர் வந்து எனக்கு நிறைய லைஃப் லெசன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய லெசன்ஸை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லெசன்ஸில் இருக்கிற விஷயங்களை பூரா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? நீங்கள் ஏற்றுக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினச்சிலாம் ஃபீல் பண்ணுறனால இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதை யோசிச்சா நல்லாயிருக்கும் உங்கள் லைஃபு. அதுதான் நானும் சொல்லுவேன். நானும் இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2026 நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம வந்து யோசிக்கணும், சரியா? அதை பற்றி மட்டும் யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு புக்கு இதெல்லாம் ரீட் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து சாப்பிடுங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. நானுமே இதை பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டை ஃபுல்லாகவே குறைச்சிக்கணும். கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணி இல்லை சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு அந்த மாதிரி சேர்த்து வைங்க, ஓகேவா? சேர்த்து வைக்கிறனால தப்பு இல்லை. அது மூலியமாக உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். பேக்ரவுண்டு மியூசிக் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் காப்பிரைட் இது கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் 2026 கற்றுக்கிட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி சாங்ஸ் பிஜிஎம்லாம் ஆட் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கும் ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்கும் நல்லா. சில நேரத்தில் நம்ம பிளான் பண்ணாலும் அந்த பிளான் வந்து நடக்க மாட்டேங்குது. அதனால பிளானே பண்ணாமல் லைஃப் போகிற போக்கில் போவோமான்னு சில நேரம் தோணுது. இல்லை பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு சில நேரம் தோணுது. நம்ம மைண்டே ஒரு மானங்கெட்ட மைண்டாக இருக்குது கைஸ். அதை இதையும் யோசிக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், படக்குன்னு ஒன்று திங்க் பண்ணுவோம். அந்த ஐடியாவை யூஸ் பண்ண இந்த ஐடியா அப்போ கடைசியில் நம்ம ரெண்டையுமே அந்த யூஸ் பண்ண மாட்டோம் ஐடியாவை. அதே மாதிரி இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு. 2026 லைஃப் மாறும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒரு ஹோப் இருக்குது. ஹோப் இல்லாமல் இல்லை, ஹோப் இருக்குது.
கண்டிப்பாக அந்த ஹோப் படி நடப்போம்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாட்டில் இருக்க போகிறோம். அதில் நம்மளோட ஹாப்பினஸை நம்மளே க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். 2026 இதுதான் பிளானு. இந்த ரெசல்யூஷன் சொன்ன ரெசல்யூஷன் பூரா ஃபாலோ பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கைஸ், பிளானே இல்லாததுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வைக்கிறது நல்லது தானே. அதனால் இந்த பிளான் ஓகேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது நல்ல பிளான் தோணுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே முடிஞ்சால் எனக்கு உங்கள் மேனில் சொல்லுங்கள். நானும் அதுலேருந்து கொஞ்சம் பிளான்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். கைஸ், நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்னைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறையா என்னைய வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க. இருந்தாலும் நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 79 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 79 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காகவே கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி நான் போடுறேன். இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக கண்டென்ட் கொடுக்குறேன். நமக்கு தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுறதோட தெரியாதவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் பாருங்கள். அதுதான் கைஸ் உண்மையிலேயே ஒரு மோட்டிவேஷன் என்னைய கேட்டால். கைஸ், அதே மாதிரி அந்த பெல் இதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.